ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 25. அங்கேயே குளித்து முடித்து அவசர அவசரமாக கிளம்பினர். அமிழ்தினியிடம் ஒரு வார்த்தை ஏதும் கூறவில்லை ஆதிதேவன். ஆனால் அவன் முகம் இறுக்கமாக இருந்தது. உடலில் இருந்த சோர்வு நீங்கவில்லை. ஆனால் அதைவிட தன்னவனின் இந்த இறுகிய முகம் அவளுக்கு சற்று கலக்கத்தை தந்தது. அவ்வீட்டில் படுக்கை அறையை மட்டும் அவனே சுத்தம் செய்திருந்தான். அவள் குளிக்கப் போகும் சமயத்தில் கொண்டு போன பொருட்கள் அனைத்தையும் வண்டியில் எடுத்து வைத்து விட்டான். குளித்து முடித்து வந்தவளை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒன்றை தவிர. சீக்கிரம் அமிழ், சீக்கிரம், சீக்கிரம்டி. அவளும் எதுவும் கேட்காது அவசரமாய் தயாராகி வண்டியில் ஏறிக்கொண்டவள்தான். ஏறியதில் இருந்து இப்போது வரை அமைதி மட்டுமே நிலவியது. ஆதிதேவன் நேரே சாலையை பார்த்து வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் அவன் மூளைக்குள் சாய்கரன் கூறிய செய்தி பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அமிர்தினி அவனை திரும்பி திரும்பி பார்த்தவாறு வந்தாள். அவன் நினைவில் இருந்து மீண்டவன் ஒரு கணம் தன்னவளை திரும்பி பார்த்தான். அவளது கலங்கிய முகத்தைக் கண்டதும் வண்டியை ஆள் அரவமில்லாத இடத்தில் நிறுத்தியவன் பெண்ணவளை ஆழ்ந்து பார்த்தான். அவளும் தன் தேவனையே பார்த்தாள். என்ன மாமா, ஒரு மாதிரி இருக்கு. மீதி வார்த்தைகளை அவன் விழுங்கிக் கொண்டான். சில நொடிகள் நீடித்த முத்தம் அது. அவன் உயிர் வரை தித்தித்த முத்தத்தினை மனமே இல்லாது நிற்பாட்டியவன் அவளது கன்னத்தோடு கன்னம் மோதி, தைரியமா இருடி என உள்ளே போன குரலில் கூறியவனின் கூற்றில் அவளது மனம் கலங்கியது. தேவன், என்னாச்சு? உன் ஃபோன் எங்கடி? அது ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்ல. பெருமூச்சை விட்டவன் சிறு தலையசைப்பை தந்துவிட்டு வண்டியை எடுத்தான். ஹாசினி மகிழ்ச்சியாக துள்ளி குதித்த வீடு இது. ஆனால் தற்போது அவளுக்கு ஏதோ போல் இருந்தது இங்கு இருக்கவே. விஷ்ணுவிற்கு விடுமுறை என்றாலும் அவளால் பழையபடி அவனிடம் பேச முடியவில்லை. பார்வதியுடன் சிறிது நேரம் பேசுவாள், அவ்வளவுதான். சரி என்று தாய் வீட்டிற்கு சென்றாலும் அங்கு அவளை அன்போடு உபசரித்த ரேணுகா அவள் நீண்ட பொழுது இங்கேயே இருக்கவும் மகள் மேல் கொண்ட அக்கறையில், ஹாசினி, அங்க மாப்பிள்ள தனியா இருப்பாரு, அவர் கூட போய் இருமா. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேனேம்மா, அவன் எப்பவும் அங்கதானே இருக்கான். ஹே, இனி விஷ்ணுவ அவன் இவன்னு சொல்லக்கூடாது. ஒழுங்கா இருடி. கண்டதை நினைச்சு நீயே உன் வாழ்க்கைய பாழாக்கிக்காதம்மா. விஷ்ணுவை விட உன்னை யாராலும் இந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்க முடியாது. மா, எனக்கு அவன் உங்க மாப்பிள்ளை கிட்ட முன்ன மாதிரி பேச முடியலமா. ஏதோ மாதிரி இருக்கு. அந்த அரண்யா எருமை கூட என்கிட்ட பேசல. எனக்கு அங்க போர் அடிக்குதுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாகிடும். நீ ஏன் மாப்பிள்ளைய வேற யாரோன்னு நினைக்கிற? எப்பவும் போல பேசு. சரி, அதுவே உன் மனச மாத்திடும். புரிஞ்சுக்கோ ஹாசினி. நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் அப்பாவும் சந்தோஷமா இருப்போண்டா என கரகரத்த குரலில் கூறிய அன்னையை கலக்கமான முகத்துடன் பார்த்த ஹாசினி தலையை ஆட்டி வைத்தாள். அந்நேரம் அங்கு வந்த யோகினி, என்னம்மா, உன் பொண்ணு இங்கேயே டேரா போட பிளான் போட்டிருக்காளா? ஒழுங்கா மாமியார் வீட்டுக்கு போய் நல்ல குடும்ப குத்து விளக்கா நடந்துக்க சொல்லுமா. இல்லேன்னு வைங்க, அரண்யா அக்கா கிட்ட சொல்லி நாத்தனார் கொடுமை பண்ண சொல்லிருவேன் என்ற தங்கையை மொத்தி எடுத்த ஹாசினி சலிப்பாக பக்கத்தில் இருக்கும் மாமியார் வீட்டிற்கு வந்தாள். மாடி ஏறி அறைக்குள் சென்றவள் அங்கு விசில் அடித்தவாறு கைபேசிக்கு தலை வணங்கி இருந்த விஷ்ணுவை பார்த்ததும் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. நேரே போய் பால்கனியில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஷார்ட்ஸ் மற்றும் கருப்பு நிற கை வைத்த பனியனை அணிந்திருந்த விஷ்ணுவை அப்படியே முடியை ஒதுக்குவது போல்
ஓர விழியில் பார்த்தாள். ஒரு பக்கம் முடி ஒட்ட வெட்டப்பட்டு மேலே முடியை அதிகமாக வளர்த்து சரியான வடிவில் வெட்டியிருந்தான். அந்த சிகை அலங்காரத்தின் பெயர் கூட ஆங்கிலத்தில் சைட் பார்ட் பாம்படூர் என்பர். மீசை ட்ரிம் செய்யப்பட்டிருந்தது. தாடியும் அது போலத்தான் ட்ரிம் செய்து செதுக்கியிருந்தான். கழுத்தில் மிக மிக மெல்லியதாய் பிளாட்டின செயின் அணிந்திருந்தான். அவன் அணிந்திருந்த ஷார்ட்ஸை தாண்டி தெரிந்த அவனது முழங்காலில் நல்ல கரு கருவென முடிகள் அழகாய் சுருள் சுருளாக இருந்தது. விஷ்ணுவிடம் சிறுவயதில் இருந்து ஒன்றாக இருக்கிறாள். ஏன், விவரம் தெரிந்ததில் இருந்தே. மற்றவர்களிடத்தில் அவள் எப்படியோ, ஆனால் அவனிடம் மட்டும் தன் உண்மையான இயல்போடு இருப்பாள். அவனுக்கு அடுத்த நெருக்கம்தான் அரண்யா கூட. அவளிடம் இருக்கும் முக்கால்வாசி அழகு பொருட்கள் ஆகட்டும், ஆடைகள் ஆகட்டும், காலில் அணியும் செருப்பாகட்டும், ஏன் நகத்தில் பூசும் நகப்பூச்சாக கூட இருக்கட்டும், ஒன்று அவன் அதை தேர்வு செய்திருப்பான், இல்லையா அவன் அதை வாங்கி கொடுத்திருப்பான். ஏன் எதற்கு என்றெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போனேன்டி, அப்ப இந்த நெயில் பாலிஷ் பார்த்தேன், உனக்கு இந்த கலர் நல்லா இருக்கும்னு வாங்கினேன் என சாதாரணமாக கூறி அவளிடம் நகைப்பூச்சினை கொடுத்துவிட்டு செல்வான். ரேணுகா கூட ஒரு முறை கேட்டு விட்டார். விஷ்ணு, உங்க மாமா வாங்கி தர்றது பத்தாதா? நீ வேற எதுக்கு இவளுக்கு வாங்கி கொடுத்து காசு செலவு பண்ணிட்டு இருக்க? ஏன் அத்தை பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுக்கறேன் என்று கூறுவான். அனைத்தையும் நினைத்து பார்த்தவளுக்கு இதழோரம் புன்னகை அரும்பியது. அவள் தனியாக அமர்ந்து சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு எழுந்து அவள் அருகே சென்று, ஓய், என்னடி சிரிப்பு என்றிடவும் தெரு தெருவென விழித்தவள், அது சும்மா, நீயும் நானும் இருந்தத நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துச்சு சிரிப்பு. ம், அதான. சரி, உனக்கு எப்போ காலேஜ் போகணும்? 15 நாள் லீவ் எடுத்திருக்கேன். பாரா, போ விஷ், எனக்கு வீட்லயே இருக்க போர் அடிக்குது. ஓ, சரி, ஈவினிங் வெளியில போலாமா? அது என்ன? அது ஒரு மாதிரி. என்ன, வாந்தி வருதா? ஐய, சி, முதல்ல உன் கூட வந்தப்போ எதுவும் தெரியல. இப்ப இப்ப தயக்கமா இருக்கு விஷ்ணு. ஹனி, இங்க பாரு, உனக்கு நான் புருஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது தான், சரியா? நாம எப்பவும் போல இருக்கலாம். உனக்கு எப்போ என் கூட வாழ தோணுதோ அப்போ நம்ம நம்மளோட லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். விஷ், உனக்கு எதுவும் தோணலையா? என்ன தோணணும்? அது, நான் உங்க அண்ணன லவ் பண்ணிட்டு உன்ன கல்யாணம். ஹனி, அது முடிஞ்ச விஷயம், சரியா? இப்போ நீ ஏன் பொண்டாட்டி. பொண்டாட்டி என்பதை அழுத்திக் கூறினான். அவ்வாறு கூறுகையில் அவனது மனது இனித்தது. விஷ், உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஹனி. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. ம் என்றவனைக் கண்டு மென்மையாய் புன்னகைத்துக் கொண்டாள் விஷ்ணுவின் ஹனி. சிவநாதன் பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தார். பார்வதி அவரைக் கண்டு, என்னங்க, இவ்ளோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? நம்ம அமிலோட ஃப்ரெண்ட் ஹேமா காலேஜ்ல சூசைட் பண்ணிக்கிட்டா பாரு. அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்த பார்வதி, என்னங்க சொல்றீங்க? அந்த பிள்ளையா? அச்சச்சோ, எப்படிங்க? ஏன் அப்படி பண்ணிக்கிட்டா? அங்க போய் விசாரிச்சாதான் எதுவும் தெரியும். சாய்கரன் ஸ்பாட்ல தான் இருக்கான், ஆதியும் ஆன் த வே. நானும் இப்ப கிளம்புறேன் என்றவர் கிளம்பிச் சென்று விட்டார். அவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆதிதேவனின் காரும் வந்து சேர்ந்தது. காரை நிறுத்திய அடுத்த நொடி தனது நீண்ட கால்களால் வேக எட்டுக்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தவன் 3 படிக்கட்டுகளாக ஏறி அறைக்கு சென்று விட்டான். அவனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஓடி வந்த அமிழ்தினியை எதிர்கொண்டார் பார்வதி. அவரைக் கண்டதும் சட்டென ஒருவித வெட்கம் வந்து ஒட்டிக்கொண்டது அவளுக்கு. அமிழ்தினியின் மலர்ந்த முகத்தைக் கண்டு மனம் நிறைந்தவருக்கு அவளுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என நினைத்து கலங்கி நின்றவரை ஏறிட்டு பார்த்தவள் பதறியவளாய், என்னம்மா, ஒரு மாதிரி இருக்கீங்க? அமிழ், ஆதி ஏதாவது சொன்னானா? அவரது கேள்வியில் புருவம் சுருக்கியவள், இல்லையேம்மா. ஏன்? அது என அவர் கூற வருவதற்குள் ஆதிதேவன் காக்கி உடையில் தயாராகி வேகமாக படி இறங்கி வந்தான். போயிட்டு வரமா,
என அன்னையிடம் வாய்விட்டு கூறியவன் மனையாளை பார்க்க, அவன் காலையில் எதுவும் சாப்பிடாதது ஞாபகத்தில் வர வேகமாய் அவனை நெருங்கியவள், "என்னங்க, சாப்பிடாம கிளம்புறீங்க?" ஜீப்பில் ஏறியவன் கதவை மூடிவிட்டு அவளை திரும்பி ஜன்னல் வழியே பார்த்தான். "நான் பாத்துக்கிறேன்" என்றவனுக்கு மனையாளை விட்டு பிரிய மனமே இல்லை. இருந்தும் கடமை கண்முன் வந்து நிற்கும் போது அதை நோக்கித்தானே சென்றாக வேண்டும். பெருமூச்சை விட்டவன், "டிவியை ஆன் பண்ணி நியூஸ் பாருடி" என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டான். வீட்டிற்குள் வந்து தொலைக்காட்சிக்கு உயிர் கொடுத்தவளுக்கு செய்தியை பார்க்க முதலில் புரியாது பார்த்தவள் உண்மை புரிய அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவளது தோழி ஹேமா தற்கொலை செய்து கொண்டாள். அதுவும் வகுப்பறையில். செய்தி பார்த்து தடுமாறியவளை பார்வதிதான் தாங்கி பிடித்து கொண்டார். சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்தனர் விஷ்ணுவும் ஹாசினியும். அங்கு இருவரையும் கண்டவர்களுக்கு பதற்றமாகி போக வேகமாக கீழிறங்கி வந்து பார்க்க அமிர்தினியின் கண்ணில் இருந்து தாரை தாரையாக நீர் வந்து கொண்டிருந்தது. அவளை தன் தோள் மீது சாய்த்து சமாதானம் செய்து கொண்டிருந்தார் பார்வதி. "மா, என்னம்மா, என்னாச்சு அத்த?" "அமலோட ஃப்ரெண்டு ஹேமா கிளாஸ் ரூம்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த நியூஸ டிவியில பார்த்ததும் மயங்கிட்டா." இருவருக்கும் அதிர்ச்சி. ஹாசினி குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். பார்வதி அருந்த கொடுக்க கொஞ்சம் தைரியம் வந்து விட்டது போலும். அந்த வீடே அதிரும் வண்ணம் கதறினாள் அமிழ்தினி. சிவநாதன் கல்லூரிக்கு வந்துவிட்டார். அவருக்கு சல்யூட் அடித்த சாய்கரன் அவருடன் வேகமாக நடந்தவாறே, "யார் முதல்ல பார்த்தது? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு விசாரிச்சீங்களா?" "எஸ் சார். காலையில முதல் ஆளா கிளாஸுக்கு வந்திருக்காங்க. அடுத்தது பசங்க வரவும் பார்த்துட்டு உடனே ப்ரொஃபஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவர்தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு." "ஓகே. யார் அந்த பசங்க, அந்த ப்ரொஃபசர்?" "பசங்க பேரு தருண், வினய். இன்ஃபார்ம் பண்ண ப்ரொஃபசரோட பேரு விஸ்வா" என பேசிக்கொண்டே வந்து பார்க்க, அங்கு தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தவளை ஒரு கணம் பார்த்தவர் பெருமூச்சை விட்டு சடலத்தை மருத்துவமனைக்கு அனுப்பச் சொன்னார். அதன்படி சாய்கரன் சடலத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றி உடற்கூராய்விற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான். அப்போது ஆதிதேவனும் வந்துவிட, சாய்கரனை பார்த்து சிறு தலையசைப்பை தந்தவன் அவனுடன் சேர்ந்து வகுப்பறைக்கு சென்றான். போகும் வழியில், "எப்படி மச்சான்?" "தெரியலடா. வந்து பார்த்ததும் எனக்கே ஷாக். பாவம் அமிழ்" என தங்கைக்காக வருத்தப்பட்டவனை திரும்பி பார்த்தான் ஆதிதேவன். அதற்குள் வகுப்பறை வந்ததும் அங்கு செல்ல சிவநாதன் ஒரு ஆடவனிடம் பேசிக் கொண்டிருந்தார். புருவம் சுருக்கி அந்த ஆடவனை பார்த்த ஆதிதேவனிடத்தில், "விஸ்வா, ப்ரொஃபசர். அவர்தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு" என்றதற்கு சிறியதாய் தலையசைத்து பார்த்த ஆதிதேவன் தனது தந்தையான கமிஷனரிடம் சல்யூட் வைக்க, தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்ட சிவநாதன், "மிஸ்டர் ஆதிதேவன், இந்த கேஸ் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க கூட சாய்கரனும் இருப்பாரு. உங்க மேரேஜ்க்காக லீவ் எடுத்திருந்தீங்க இல்லையா? நான் கேன்சல் பண்ணிடுறேன் சார்" என அவரை முந்திக்கொண்டு கூறியவனை எண்ணி கர்வம் கொண்டவர் அவர்களை விசாரிக்கச் சொல்லிவிட்டு மீட்டிங் ஒன்றிற்கு சென்று விட்டார். தொடரும்.